7th Standard English, Term 1, Unit 1, Eidgah. What do you mean by Eidgah? Eidgah is an open-air enclosure, usually outside the city, reserved for Eid prayers. ஈத் பண்டிகையின் தொழுகைக்காக ஒரு திறந்த வெளியும் சுற்றுச்சுவரும் கொண்ட ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்த தான் ஈத்கா அப்படின்னு சொல்லுவோம். ஈத் பண்டிகையை முஸ்லீம்கள் கொண்டாடுறாங்க. அந்த மாதம் முழுவதும் முஸ்லீம்கள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அந்த நோன்பை முடிக்கிற நாள் தான் ஈத்து பண்டிகை. செக்ஷன் 1, ரீடிங். லிசன் டு த டீச்சர் ரீட் திஸ் செக்ஷன். How wonderful and beautiful was the morning of Eid. The trees looked greener, the field more festive, the sky had a lovely pink glow. The sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. ஈத் பண்டிகையின் காலை வேளை மிகவும் அற்புதமாகவும் அழகாகவும் இருந்தது. The trees looked greener. மரங்கள் மிகவும் பசுமையாக இருந்தது. The field more festive. The sky had a lovely pink glow. வயல்வெளிகள் விழா கோலம் கொண்டிருந்தது. அன்றைய தினத்தில் வானம் ரொம்ப அருமையாக பிங்க் கலரில் இருந்துச்சு. The sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. What do you mean by dazzling? DAZZLING. dazzlingனா எக்ஸ்ட்ரீம்லி பிரைட், ரொம்ப அதிகமாக பிரைட்டாக பிரகாசமாக இருக்கிறது. மற்ற நாட்களை விட சன் அன்னைக்கு ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு. ரொம்ப பிரைட்டாக இருக்கிறத பார்த்தா உலகத்துக்கே ஈத்து பண்டிகையோட வாழ்த்துக்களை சன் சொல்கிறது மாதிரி இருந்துச்சு. The village was filled with excitement. அந்த கிராமம் முழுவதுமே ரொம்ப சந்தோஷத்தால் நிறைந்திருந்தது. Everyone was up early to go to the Eidgah. ஈத்காவுக்கு எப்போ போகலான்னு எல்லாருமே ஆர்வமாக காத்துட்ருந்தாங்க. The boys were more excited than the others. அந்த கிராமத்தில் உள்ள பையங்கள்லாம் மற்றவங்கள விட ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. They had been talking about it all the time. அதை பற்றியே எப்பவும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. Finally the day had come. கடைசியாக அந்த நாளும் வந்துச்சு. And now they were impatient. இப்போ அவங்க யாருக்குமே பொறுமையே இல்லை. They were taking their treasure out of their packets, counting and recounting it before putting it back. அவங்க பேக்கெட்டில் உள்ள பணத்தை எடுத்து கவுண்ட் பண்ணி திரும்ப உள்ளே வச்சாங்க. Mahmoud counted 1, 2, 10, 12. He had 12 coins. Mahmoud கவுண்ட் பண்ணான். 1, 2, 10, 12. அவன்கிட்ட 12 காயின்ஸ் இருந்துச்சு. மோசின் ஹேட் 1, 2, 3, 8, 9, 15 காயின்ஸ். மோசின்கிட்ட 15 காயின்ஸ் இருந்துச்சு. வித் திஸ் மணி தே வுட் பை கவுண்ட்லெஸ் திங்ஸ், டாய்ஸ், ஸ்வீட்ஸ், பேப்பர் பைப்ஸ், ரப்பர் பால்ஸ் அண்ட் மச் மோர். இந்த பணத்தை வச்சு பொம்மை, ஸ்வீட்ஸ், பேப்பர் பைப்ஸ், ரப்பர் பால், இன்னும் நிறைய பொருட்கள் வாங்கலான்னு அவங்க நினச்சாங்க. The happiest of the boys was Hamid. அந்த பாய்ஸில் ஹமீதுங்கிற பாய் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். He was only 4, thin and poorly dressed. ஹமீதுக்கு வயசு 4 ஆகுது. அவன் ரொம்ப மெலிஞ்சு போய் இருந்தான். அவனோட ட்ரெஸ்ஸு ரொம்ப பழசாக இருந்துச்சு. அவன் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். லாஸ்ட் இயர் his father had died of cholera. போன வருஷம் அவங்க அப்பா கால்ரா நோயினால் இறந்து போனாங்க. Then his mother also died. அவங்க அம்மாவும் அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்க. From then Hamid lived with his old granny Amina and was as happy as a lark. அன்றைய தினத்திலிருந்து ஹமீத் அவனோட பாட்டி அமீனா கூட வாழ்ந்து வந்தான். He was happy as a lark. அவன் எந்த கவலையுமே இல்லாமல் ஒரு வானம்பாடிங்கிற பேர்ட் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோ அதே மாதிரி ஹாப்பியாக வாழ்ந்து வந்தான். She told him that his father had gone to earn money and that his mother had gone to Allah to get lovely gifts for him. ஹமீதோட அப்பா பணம் சம்பாதிக்க போயிருக்காங்க.
அப்படின்னு அவனோட பாட்டி அவன்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஹமீதோட அம்மாவும் அல்லாட்ட போய் அவனுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வாங்க போயிருக்காங்க அப்படின்னு அவங்க பாட்டி அவன்கிட்ட சொன்னாங்க. திஸ் மேட் ஹமீட் வெரி ஹாப்பி. இதை கேட்டதும் ஹமீடுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஹமீத் ஹேட் no shoes on his feet. The cap on his head was soiled and tattered. ஹமீதுக்கு காலில் போடுறதுக்கு ஒரு ஷூ கூட இல்லை. The cap on his head was soiled and tattered. அவன் தலையில் வச்சுருந்த கேப் கூட ரொம்ப அழுக்கா மண்ணாக இருந்தது, அது கிழிஞ்சும் இருந்தது. Tattered means torn, அப்படின்னா கிழிஞ்சிருக்கிறது. He knew that his father would come back with sacks full of silver and his mother with gifts from Allah. ஹமீத் தன்னோட அப்பா திரும்பி வரச்சில சாக் நிறையா சில்வர் கொண்டு வருவாங்க, அம்மா அல்லாட்டிருந்து நிறையா கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். தென் he would have more than Mahmud, Mohsin, Noori and Sami. அப்படி அவங்க வரும்போது அவன்கிட்ட மஹ்மூத், மோசின், நூரே, சாமியை காட்டிலும் அதிகமான பொருட்கள் இருக்குன்னு அவன் அறிஞ்சிருந்தான். Hamid's granny Amina was sad. It was Eid and she did not have even a handful of grains. ஹமீதோட பாட்டி அமீனா ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க. அன்னைக்கு ஈத்து பண்டிகை, அவங்ககிட்ட ஒரு கையளவு கிரெயின்ஸ், அதாவது தானியம் ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் கூட அரிசி இல்லை. If only her son were there, it would have been a different kind of Eid. அவங்களோட மகன் மட்டும் இப்போ அங்கே இருந்திருந்தா அந்த ஈத்து பண்டிகையே வேறு விதமாக இருந்திருக்கும். Hamid went to his grandmother and said, "Granny, I will be the first to get back. Don't worry." Amina was worried. ஹமீத் தன்னோட பாட்டிகிட்ட, பாட்டி, நான் தான் முதல் ஆளாக திரும்பி வருவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னான். Amina was worried. Other boys were going out with their fathers. How could she let him go to the fair all by himself? ஃபேர்னா சந்தை. மற்ற பாய்ஸ்லாம் தங்களோட அப்பா கூட வெளியே போயிருக்காங்க, ஆனால் ஹமீத் மட்டும் தனியாக அந்த ஃபேருக்கு போயிருக்கான். இதை நினச்சி அவனோட பாட்டி அமீனா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஹமீத் left with the other boys. Hamid was like one with wings on his feet. ஹமீத் மற்ற பாய்ஸோட கிளம்பி போனான். அவன் காலில் ரெக்க மாட்டியிருந்த மாதிரி அங்கே எங்கேயுமா சந்தோஷமாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். They ran on ahead of the elders and waited for them under a tree. அந்த பாய்ஸ் எல்லாருமே பெரியவங்களை விட்டு வேகமாக ஓடி போனாங்க. தூரத்தில் போய் ஒரு மரத்தடியில் அவங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க. They reached the suburbs of the town. On both sides of the road were big houses of the rich. What do you mean by suburbs? Suburbsனா outskirts, எல்லை. They reached the suburbs of the town. அந்த ஊரோட எல்லைக்கு வந்துட்டாங்க. அந்த ரோட்டின் இரு பக்கத்துலேயும் பணக்காரர்களுடைய வீடு நிறைய இருந்துச்சு. In the garden, mango and lychee trees were full of fruits. அந்த தோட்டங்களில் நிறைய மாமரங்களும் லிச்சி மரங்களும் இருந்துச்சு. அந்த மரங்கள் முழுவதும் பழங்கள் நிறைய இருந்துச்சு. Then they came across the stores of the sweet vendors. அதுக்கப்புறம் அவங்க நிறைய ஸ்டோர்ஸை பார்த்தாங்க, நிறைய கடைகளை பார்த்தாங்க. அங்கே நிறைய பண்டங்களை விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. All decorated so gaily. Every store had sweets piled up in heaps like mountains. What do you mean by gaily? Gaily means in bright colors. The sweets were decorated so gaily. அங்கே நிறைய பண்டங்கள் வச்சுருந்தாங்க, ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணி இருந்துச்சு. நல்ல விதவிதமான கலரான ஸ்வீட்ஸாக இருந்துச்சு. எவ்ரி ஸ்டோர் ஹேட் ஸ்வீட்ஸ் பைல்ட் அப் இன் ஹீப்ஸ் லைக் மவுண்டெயின்ஸ். ஒவ்வொரு கடையிலையும் பண்டங்களை மலை மாதிரி குமிச்சு வச்சுருந்தாங்க. க்ளோசரி, டேஸ்லிங், எக்ஸ்ட்ரீம்லி பிரைட், ரொம்ப பிரைட்டாக இருக்கிறத டேஸ்லிங் சொல்வோம். டாட்டர்ட், டான் அப்படின்னா கிழிஞ்சது. சபர்ப்ஸ், அவுட்ஸ்கர்ட்ஸ். கெய்லி, இன் பிரைட் கலர்ஸ். கலர்ஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கிறத கெய்லின்னு சொல்லுவோம்.
Page 4, Section 2. Soon the roads began to get crowded. Some people were on tongas and ekkas, some in motor cars, all wearing perfume, all bursting with excitement. What do you mean by crowd? க்ரௌடுனா மக்கள் கூட்டம். அந்த ரோடு முழுவதும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. சில மக்கள் டோங்காஸில் வந்தாங்க. டோங்கானா மூடிய ரேக்லா வண்டி, அதில் வந்தாங்க. சில மக்கள் எக்கா அப்படிங்கிற ஒற்றை குதிரை வண்டியில் வந்தாங்க. மேலும் சிலர் மோட்டார் வண்டியில் வந்தாங்க. ஈத்காக்கு வந்த எல்லாருமே வாசனை திரவியங்கள், அதாவது சென்ட் போட்டிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. த சில்ட்ரன் வேர் காம் அண்ட் கண்டென்டட் லாட். சின்ன பிள்ளைகள் எல்லாருமே அமைதியாகவும் மன நிறைவோடவும் இருந்தாங்க. ஃபார் வில்லேஜ் சில்ட்ரன் everything in the town was wonderful. Whatever caught their eye, they stood and gaped at it with wonder. கிராமத்து பிள்ளைகளுக்கு நகரத்தில் உள்ள எல்லாமே அதிசயமாக தெரிஞ்சுது. அவங்க கண்ணில் எது பட்டாலும் அதை ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. At last the ஈத்கா came into view. கடைசியில் அவங்க ஈத்காவை பார்த்தாங்க. There were row upon row of worshippers as far as the eye could see. கண்ணு கெட்டிய தூரம் வர அங்கே வரிசையாக தொழுகை செய்கிறவங்க அதிகமாக இருந்தாங்க. நியூ கம்மர்ஸ் lined themselves behind the ones already there. புதுசாக வந்தவங்கெல்லாம் ஏற்கனவே அங்கே இருந்தவங்களோட பின்னால் போய் நின்று வரிசையில் நின்றுக்கிட்டாங்க. The prayer was over. Men embraced each other. கொஞ்ச நேரத்தில் தொழுகை முடிஞ்சிட்டு. தொழுகை முடிஞ்ச உடனே ஆண்கள் ஒருத்தரை கெட்டிப்பிடிச்சு தங்களோட அன்பை வெளிப்படுத்தினாங்க. They descended on the sweet and toy vendor stores like an army moving to attack. போருக்கு படையெடுத்து செல்கிற மாதிரி மக்கள் எல்லாரும் கூட்டமாக மிட்டாய் கடையை நோக்கியும் பொம்மை கடையை நோக்கியும் போனாங்க. There was the merry-go-round with wooden elephants, horses and camels. What do you mean by merry-go-round? merry-go-roundனா குடைராட்டினம். அந்த இடத்துல குடைராட்டினம் இருந்துச்சு. அதில் மரத்தில் செய்யப்பட்ட யானைகள், குதிரைகள், ஒட்டகங்கள்லாம் இருந்துச்சு. You paid 1 paisa and had 25 rounds of fun. ஒரு பைசா காசு கொடுத்தா போதும், மகிழ்ச்சியாக 25 முறை வட்டம் போட்டு ஜாலியாக வரலாம். Mahmoud and Mohsin and Noore and other boys mounted the horses and camels. Mahmoud, Mohsin, Noore மற்ற பையங்க எல்லாருமே அந்த குதிரையிலையும் ஒட்டகத்துலையும் ஏறினாங்க. Hamid watched them from a distance. All he had were 3 paisas. கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு ஹேமிட் அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவங்கிட்ட 3 பைசா மட்டும்தான் இருந்துச்சு. He couldn't part with a third of his treasure for a few miserable rounds. அந்த ராட்டினத்தில் சுற்றுறதுக்காக அவனோட பொக்கிஷத்தில் உள்ள 1/3 பகுதியை விட்டு பிரிய அவனுக்கு மனசில்லை. They were soon done with their rides. அந்த பிள்ளைகள் எல்லாருமே கொஞ்ச நேரத்திலே தங்கள் சவாரியை முடிச்சுக்கிட்டாங்க. Then it was time for the toys. There was a row of stalls on one side with all kinds of toys, soldiers and milkmaids, kings and ministers, water carriers and washerwomen and holy men. இப்போ பொம்மை கடைக்கு போகிற நேரம் வந்துச்சு. அங்கே வரிசையாக பொம்மை கடைகள் இருந்துச்சு. அங்கே போர் வீரர்கள், பால்காரிகள், ராஜா, மந்திரி, தண்ணீர் பாட்டில், சலவை செய்யும் பெண்கள் மற்றும் துறவிகள், இப்படி நிறைய பொம்மைகளாக அடுக்கி வச்சுருந்தாங்க. Mahmoud bought a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder. Mahmoud ஒரு போலீஸ்காரர் பொம்மையை வாங்கினான். அந்த பொம்மை காக்கி உடை அணிஞ்சிருந்துச்சு. அது தலையில் சிவப்பு தலைப்பாக இருந்துச்சு. தோள்பட்டையில் ஒரு துப்பாக்கியை பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. Mohsin bought a water carrier while Noore got a lawyer. மோசின் ஒரு தண்ணீர் பாட்டிலையும் நூரி ஒரு வழக்கறிஞர் பொம்மையும் வாங்கினாங்க. Those toys cost 2 paisa each. Hamid had only 3 paisas.
How could he buy such expensive toys? அந்த பொம்மையோட விலை ஒவ்வொன்றும் 2 பைசா. ஹமீத் கிட்ட 3 பைசா மட்டும்தான் இருந்துச்சு. அவனால் எப்படி இந்த விலை அதிகமான பொம்மைகளை வாங்க முடியும்? If they dropped out of his hand, they would be smashed to bits. அந்த பொம்மை அவன் கையிலேருந்து கீழே தவறி விழுந்துச்சுன்னா துண்டு துண்டாக உடஞ்சி போயிடும். If a drop of water fell on them, the color would run. அந்த பொம்மை மேலே ஒரு சொட்டு தண்ணீர் விழுந்தா கூட அதோட கலர் மறைஞ்சு போயிடும். But he looked at them hungrily and wished he could hold them in his hands for just a moment or two. அவன் பசியோடு அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் அந்த பொம்மையெல்லாம் கொஞ்ச நேரமாவது ஒரு சில நொடி நேரமாவது தான் கையில் வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டான். After the toys, it was sweets. Someone bought sesame seed candy, others gulab jamuns or alwa. பொம்மைகள் வாங்கி முடிஞ்ச உடனே எல்லாரும் இனிப்பு கடைக்கு வந்தாங்க. சிலர் எள்ளு மிட்டாய் வாங்கினாங்க, மற்றும் சிலர் குலோப் ஜாமுன், இன்னும் கொஞ்சம் பேர் அல்வாலாம் வாங்கி சாப்பிட்டாங்க. They smacked their lips with relish. Only Hamid was left out. அந்த பண்டங்கள் எல்லாம் ரொம்ப சுவையாக இருந்துச்சு. அதை எல்லாருமே ரொம்ப ருசித்து சாப்பிட்டாங்க. ஆனால் ஹமீத் மட்டும் தனித்து விடப்பட்டான். பேஜ் 5 Glossary. Gaped, stared. Smack your lips. Open and close lips noisily to show enjoyment. Relished, enjoyed or took pleasure in the taste. Page number 6, section 3. Next to the sweet shops, there were a few hardware stores and jewelry shops. மிட்டாய் கடைகளுக்கு அப்புறம் அங்கே சில இரும்பு பொருள் கடைகளும் நகை கடைகளும் இருந்துச்சு. The boys were not interested in anything there. அந்த சின்ன பையங்களுக்கு அந்த கடைகளில் எந்த ஈடுபாடும் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. So they walked ahead except Hamid. அதனால் ஹமீதை தவிர மற்ற எல்லா பிள்ளைகளும் அங்கிருந்து போயிட்டாங்க. It occurred to Hamid that his granny did not have a pair of tongs. What do you mean by tongs? T-O-N-G-S. டோங்ஸ்னா குரடுகள். தனது பாட்டிக்கு ஒரு ஜோடி குரடுகள் இல்லை அப்படிங்கிறது ஹமீதோட நினைவுக்கு வந்துச்சு. Each time she cooked chapatis, the iron pan burned her hands. ஒவ்வொரு தடவையும் அவங்க சப்பாத்தி சமைக்கும்போது அந்த இரும்பு சட்டி அவங்களோட கையை சுற்றும். If he bought her a pair of tongs, she would be very pleased. ஹமீத் அந்த கொரடுகளை வாங்கிட்டு போனால் அவங்க பாட்டி ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. She would never again burn her fingers. அவங்க மறுபடியும் தன் விரல்களை ஒருபோதும் சுட்டுக்கிட மாட்டாங்க. It would be a really useful thing to have in the house. அது உண்மையிலே வீட்டில் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பயனுள்ள பொருளாகும். So Hamid stopped to look at the pile of tongs at the hardware shop and asked the shopkeeper, "How much for this pair of tongs?" The shopkeeper looked at him and replied, "It's not for you." அந்த இரும்பு கடையில் நிறைய கொரடுகளை குவியல் குவியலாக அடுக்கி வச்சுருந்தாங்க. How much for this pair of tongs? ஒரு ஜோடி குரடுகள் எவ்வளவு ரூபாய் அப்படின்னு கேட்டான். அவனை பார்த்த கடைக்காரர் சொன்னார், இது உனக்கானது கிடையாது அப்படின்னு சொன்னார். Is it for sale or not? அது விற்பனைக்கா இல்லையா அப்படின்னு அந்த கடைக்காரரை பார்த்து ஹமீத் கேட்டான். Why should it not be for sale? It will cost you 6 paisa. அது விற்பனைக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறியா? அதோட விலை 6 பைசா அப்படின்னு கடைக்காரர் சொன்னார். Hamid's heart sank. Tell me the correct price, he said. ஹமீதோட மனம் தளர்ந்து போச்சு. சரியான விலையை சொல்லுங்க அப்படின்னு கடைக்காரரை பார்த்து அவன் சொன்னான். All right, it will be 5 paisa. Take it or leave it. சரி, 5 பைசா கொடுத்து எடுத்துக்கோ அல்லது விட்டுவிடு அப்படின்னு கடைக்காரர் சொன்னார். Hamid said, "Will you give it to me for 3?" Then he walked away, afraid the shopkeeper would scream at him.
3 பைசாவிற்கு இதை கொடுப்பீங்களா அப்படின்னு ஹமீத் அவரை பார்த்து கேட்டான். அப்புறம் கடைக்காரர் தன்னை பார்த்து சத்தம் போடுவாரோன்னு பயந்து அங்கிருந்து வேகமாக நடக்க ஆரம்பித்தான். பட் த ஷாப்கீப்பர் டிட் நாட் ஸ்க்ரீம். ஆன் த கான்ட்ரரி, he called Hamid back and gave him the pair of tongs. What do you mean by scream? ஸ்க்ரீம்னா சத்தம் போடுறது. அந்த கடைக்காரரு அவனை பார்த்து சத்தம் போடலை, ஆனால் அவனை திரும்ப கூப்பிட்டு அந்த டோங்ஸை அவனுக்கு கொடுத்துட்டாரு. Hamid carried it on his shoulder as if it were a gun to show it to his friends. ஹமீத் அந்த டோங்ஸை ஒரு துப்பாக்கி மாதிரி தன்னோட தோளில் வச்சுக்கிட்டான். அதை போய் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டினான். மோசின் laughed and said, "Are you crazy? What will you do with the tongs?" மோசின் சிரிச்சுக்கிட்டே கேட்டான், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த குரடுகளை வச்சு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டான். ஹமீத் flung the tongs on the ground and replied, "Try and throw your water carrier on the ground. It will break." ஹமீத் அந்த குரடுகளை தரையில் தூக்கி போட்டான். இப்போ அவன் மோசினை பார்த்து சொன்னான், நீ இதே மாதிரி உன்னோட தண்ணீர் பாட்டிலெலாம் கீழே போடு, அது உடனே உடஞ்சிரும் அப்படின்னு சொன்னான். மாமூட் said, "Are these tongs some kind of toy?" மாமூட், இதுவும் ஒரு பொம்மையா அப்படின்ட்டு ஹமீத்தை கேட்டான். "Why not?" replied Hamid. "Place them across your shoulders and it is a gun. Carry them in your hands and it is like the musical instrument carried by singing monks. My tongs are like a tiger among toys." ஹமீத் சொன்னா, இந்த டோங்ஸை ஷோல்டர் தோள்பட்டையில் வச்சா இது ஒரு துப்பாக்கி மாதிரி இருக்கும். அதை கையில் தூக்கி கொண்டு போனால் அது பாடிக்கொண்டே செல்லும் துறவிகள் தங்கள் கையில் வச்சிருக்கிற இசை கருவி போல இருக்கும். என்னுடைய குரடுகள் பொம்மைகள் மத்தியில் ஒரு புலியை போல இருக்குது அப்படின்னு ஹமீத் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னான். சாமி, who had bought a small tambourine, asked, "Will you exchange them for my tambourine? It is worth 8 paisas." But Hamid would not. What do you mean by tambourine? Tambourine கஞ்சிரா அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி. சாமி ஒரு டேம்போரினை வாங்கியிருந்தான். அவன் ஹமீதிட்ட, இந்த டேம்போரினை நீ வச்சுட்டு உன்னோட குரடுகளை எனக்கு தர்றியா அப்படின்னு கேட்டான். இதோட விலை 8 பைசா அப்படின்னு சொன்னான். ஆனால் ஹமீத் அதுக்கு மறுத்துட்டான். The pair of tongs won everyone over to its side. By 11, the village was again filled with excitement. ஹமீத் வச்சிருந்த டோங்ஸை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. 11 மணிக்கு அந்த கிராமத்தில் பரபரப்பு அதிகமாக காணப்பட்டுச்சு. All those who had gone to the fair were back at home. சந்தைக்கு போன எல்லாருமே திரும்பவும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஹமீத் too returned home. ஹமீதும் வீட்டுக்கு திரும்பி வந்தான். As soon as she heard his voice, Granny Amina ran out of the house, picked him up and kissed him. ஹமீதோட குரலை கேட்ட உடனே அவங்க பாட்டி அமீனா வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தாங்க. அவனை தூக்கிக்கிட்டு அவனுக்கு முத்தம் கொடுத்தாங்க. Suddenly, she noticed the tongs in his hand. "Where did you find these tongs?" திடீர்னு அவனோட பாட்டி அவன் கையில் இருந்த குரடுகளை பார்த்தாங்க. இதை எங்கே கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டாங்க. "I bought them." ஹமீத் அவனோட பாட்டிகிட்ட, நான் இதை விலை கொடுத்து வாங்கினேன் பாட்டி அப்படின்னு சொன்னான். "How much did you pay for them?" இதை வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் கொடுத்த அப்படின்னு பாட்டி அவன்கிட்ட கேட்டாங்க. 3 பைசாஸ், 3 பைசாக்கள் அப்படின்னு அவன் பதில் சொன்னான். "You are a stupid child. It is almost noon and you haven't had anything to eat or drink. Couldn't you find anything better in the fair than this pair of iron tongs?" அவனோட பாட்டி சொன்னாங்க, நீ ஒரு முட்டாள் குழந்தையாக இருக்க. இப்போ மத்தியான நேரமாயிற்று. நீ சாப்பிட்றதுக்கோ குடிக்கிறதுக்கோ எதையுமே வாங்கலை. இந்த குரடுகளை தவிர வேறு எதையுமே நீ சந்தையில் பார்க்கலையா அப்படின்னு கேட்டாங்க. Hamid replied in an injured tone, "You burned your fingers on the iron pan, so I bought them." அதுக்கு ஹமீத் அவங்க பாட்டிகிட்ட வருத்தத்தோடு சொன்னான், நீங்கள் எப்போவுமே
சப்பாத்தி சுடச்சில் உங்களோட விரல்களை சுற்றுவீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். Granny was deeply moved by Hamid's selflessness. She started crying. ஹமீத் இப்படி சொன்ன உடனே அவங்க பாட்டியோட மனம் உருகிட்டு. அவன் அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருந்தான். அதை நினச்ச உடனே அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. For the rich woman, the pair of tongs was as precious as sacks of silver. What do you mean by rich woman? Rich womanனா பரிதாபத்துக்குரிய பெண்மணி. அவனோட பாட்டிக்கு அந்த குறடுகள் ஒரு மூட நிறைய வெள்ளிக்காசுகளை கொடுத்தது போல மதிப்பாக தெரிஞ்சுது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அதிக மதிப்புடைய பொருட்களை காட்டிலும் தன்னலமற்ற அன்பே மிகச் சிறந்ததாகும். Page 8 Glossary. Tongs, a tool used to hold hard things. டோங்ஸ்னா குறடுகள்னு அர்த்தம். அடுப்பில் வச்சுருக்க பாத்திரத்தை பிடிச்சு தூக்குறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் குறடுகள். நெக்ஸ்ட் ஒன் ப்ரிஷியஸ், வேல்யூபிள். நெக்ஸ்ட் ஒன் ரிச், அன்ஹாப்பி. இந்த லெசனில் உள்ள புக் பேக் எக்ஸசைஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.